பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும் அப்படிங்கும்போது சிம்மராசி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருக்குங்க. ஸோ அது மூடியில் இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டலாம் கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கணும். அதே வண்டி வாங்கினால சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்கும். அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். இவ்வளோ தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் கம்யூனிகேஷன் எரர் இருக்கும். கற்பனையிலேயே ஏதாச்சும் மண்டையில் போட்டு உழட்டிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 11ஆம் அதிபதி ஆனால் புதன் பரிவர்த்தனை இருக்கும். நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பின்னாடி ஏதாவது பேசுகிறாங்கன்றதுக்காக கொஞ்சம் மனசலனங்களோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூலையில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரியல் எஸ்டேட் வண்டி வாகனங்கள் விற்பனையில் இருக்கிறவங்களும் ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான். அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டாக ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கடகராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு உச்சமாக இருந்தது. பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்துக்காரங்க 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 12 உச்சமாக இருந்தது. பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரும். அதுக்கான விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி. ஸோ 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களோ வக்கரமாகறாருங்க. அது 8இல் வக்கரமாகும்பொழுது கொஞ்சம் வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஓகேங்களா? அதுவும் கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுறது, கொஞ்சம் ஈகோயிஸ்ட்டாக பேசுகிற மாதிரி விஷயங்களாகும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதி 12 இருக்கும்போது அதுவும் உச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ குழந்தைகளோட விஷயங்களில் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சமயத்தில் நம்ம தூக்கி எறிஞ்சு பேசுகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும்போது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் வராதுங்க. நல்ல ஒரு ஏற்றங்கள் வரும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே கொடுக்கும்போது சுக்கிரனுடைய விஷயங்களில் பார்ப்போம்னா உங்களுக்கு ஒரு பரிவர்த்தனை இருக்குங்க. ஸோ பரிவர்த்தனை இருந்தாலே தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் துறைகள் வண்டி வாகனம் விற்பனை பண்ணுறவங்களாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதுவரை பார்த்து